Dear students, now ninth sum is going on. If z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counter clockwise directions about the origin when theta equal to pi by 3. இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இசட்னு ஒரு வேல்யூ காமனாக கொடுத்துருக்காங்க 2 minus 2i. ஃபைண்ட் த ரொட்டேஷன் ஆஃப் இசட்னு கேட்டிருக்காங்க பை தீட்டா ரேடியன்ஸ் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்னு கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகேங்களா? அபவுட் த ஆரிஜின் வென் தீட்டா ஈக்குவல் டு பை பை 3. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம வந்து பார்க்குறோம். தீட்டா ஈக்குவல் டு பை பை 3. ஓகே, கிவன் இப்போ இசட் ஈக்குவல் டு 2 minus 2i கொடுத்துட்டாங்க. தீட்டாவோட வேல்யூ பை பை 3 கொடுத்துருக்காங்க. இந்த இசட்டுக்கு நம்ம போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ போலார் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இசட் ஈக்குவல் டு 2 minus 2i equal to r into cos theta plus I sin theta வா? நெக்ஸ்ட்டு r கண்டுபிடிப்பீங்க போலார் ஃபார்மு. அப்போ 2 square plus minus 2 the whole square. 2 minus 2 the whole square. இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 minus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆட் பண்ணிங்கன்னா √8 வரும். இந்த √8 நம்ம எப்படி வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 into 2. அப்போ 4 ரூட் எடுத்திங்கன்னா 2√2ன்னு கிடைக்கும். அப்போ √8 நம்ம வந்து ரூட் எடுத்திங்கன்னா 2√2 நமக்கு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸு. இப்போ ஒய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா -2, எக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா +2 இல்லைங்களா? அப்போ 2 கேன்சல் ஆகிடும். மாடுலஸில் -1 இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவாக மாறிடும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. அப்போ இதோட வேல்யூ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி, அதாவது 5/4. அப்போ த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 2 minus 2i ஸ்லைஸ் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா என்னது? எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஒய் வந்து நெகட்டிவாக இருக்கிறது தான் ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா நமக்கு ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ தான் நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா? 5/4. அந்த 5/4 -5/4 ஃபார்முலா படி நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 minus 2i equal to 2√2 cos minus 5/4 plus I sin minus 5/4. ஓகேவா? இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா நம்ம இ பவர் ஐ தீட்டான்னு ரைட் பண்ணலாம், நமக்கு தெரியும் இல்லையா? இ பவர் ஐ தீட்டானா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா ஷார்ட்கட்டில் எழுதுறது. அப்போ 2√2 இ பவர் -i/4னா என்ன மீனிங்கு? காஸ் -5/4 ப்ளஸ் ஐ சைன் -5/4 தான் நம்ம இ பவர் -i/4 நான் ரைட் பண்ணிக்கிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களாப்பா? இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாக இப்போ இருக்கிற 3 சம்முக்கும் ஈக்குவலு. இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம போடணும். இப்போ நான் செகண்ட் சம்முலாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆன்சர்லேருந்து நான் வந்துடுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? நான் இந்த சம்மு நடத்துகிறப்ப சொல்லுவேன். த ரொட்டேஷன் ஆஃப் இசட் ஆஃப் பை theta radians in the counter clockwise direction about the origin z e power I theta. அப்போ clockwise direction about the origin வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது? z I power theta. ஓகே, லிசன் பாருங்கள். ரொட்டேஷன் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இ பவர் I3. இப்போ இசட்டு இ பவர் ஐ தீட்டான்னு பார்த்தோம்லப்பா, அதான ரொட்டேஷன் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். அப்போ இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா, தீட்டாவோட வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க 5/3. அதை நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் 1ல் எடுத்துகிட்டு போய் இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணணும். அப்போ 2√2 இ பவர் -5/4 இன்ட்டு இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ இ பவர் I/3. யூஸிங் 1 வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 2√2 இன்ட்டு இ பவர், அதாவது பவர் பேஸ் 2 சேமாக இருந்துச்சுன்னா நம்ம பவரை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மைனஸில் இருக்குது. அப்போ இ பவர் I/3 ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எதிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் எதிக்கிறேன். ஓகே, இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 5/3 -5/4 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 3 12 எல்சிஎம். அப்போ வந்து 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 டைம்ஸ் இருக்கும். 3ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 டைம்ஸ் இருக்கும். 4ல் வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 4π 3π சப்ராக்ட் பண்ணினா π/12. அதுதான் நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். இ பவர் I/12. இதோட ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் நான் போகிறேன். தீட்டா ஈக்குவல் டு 2π/3 கொடுத்துருக்காங்க. அப்போ வென் தீட்டாவோட வேல்யூ 2π/3. இப்போ ரொட்டேஷன் ஆஃப் இசட் இ பவர் ஐ தீட்டா. அப்போ இசட் இன்ட்டு இ பவர் I 2/3. இப்போ யூஸிங் 1ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள்.
சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சி யூஸிங் 1 வரைக்கும் நம்ம ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு கொஸ்டினை, அதில் அந்த ஸ்டெப்பை இது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம இதை ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் ரொட்டேஷன் ஆஃப் இசட்டு அதுக்கு முன்னாடி பார்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த கொஸ்டினில் நம்ம ரைட் பண்ணிக்கணும். இந்த 3 கொஸ்டினுமே அது வரைக்கும் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதணும். சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, ரொட்டேஷன் ஆஃப் z is z e power I theta z into e power I2/3. ஓகே, இப்போ பாரு யூஸிங் 1 ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் யூஸிங் 1 இருக்குல்லப்பா, அங்கே தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். 2√2 e power minus I/4 e power I2/3. இப்போ பாருங்கள், இதில் அப்ளை பண்ணுங்கள். 2√2 e power வந்து பார்த்திங்கன்னா பேஸ் 2 சேமு, இப்போ சப்ட்ராக்ஷனில் இருக்குது, அப்படினால வந்து பாசிட்டிவ் முன்னாடி எடுத்துக்கிறோம். 2/3 minus π/4. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 எத்தனை டைம்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா 3ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 டைம்ஸ் இருக்கும். 4 2s are 8π. அந்த மாதிரி 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். 3/12. 8πயில் ஒரு 3πயை சப்ட்ராக்ட்னா π/12. அதுதான் நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சம் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னது லிசன் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சி யூஸிங் 1 ஸ்டெப்பு வரைக்கும் நம்ம இங்கே ரைட் பண்ணணும் ஒரு கொஸ்டினும். ஓகேங்களா? ஏன்னா ஒரே கொஸ்டின் காமனில் 3 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு 3/2 கொடுத்துருக்காங்க. வென் தீட்டாவோட வேல்யூ 3/2. இது ரொட்டேஷன் ஆஃப் இசட் நம்ம வந்து டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சி யூஸிங் 1 ஈக்குவேஷன் 1 வரைக்கும் நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கணும். அப்போ இசட் இன்ட்டு இ பவர் தீட்டாவோட வேல்யூ 3/2. அதில் எடுத்துகிட்டு போய் யூஸிங் 1 ஈக்குவேஷன் 1ல் எடுத்து போய் அப்ளை பண்ணுறீங்க. 2√2 e power minus I/4 இன்ட்டு e power I3/2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இ பவரை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். 3/2 minus π/4. இல்லை எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ வந்து 2ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். 2 டைம்ஸ் இருக்கும். எத்தனை டைம்ஸ்ப்பா இருக்கும்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2 2s are 4, 3 2s are 6π. இங்கே 1 டைம்ஸ் மைனஸ் பை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா π/4. எல்சிஎம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே. ஓகேவா? அப்போ 2√2 e power I/4. இதோட இந்த சம்மு வந்து ஓவர். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் வந்து இங்கே வந்து போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் 1 வரைக்கும் ரைட் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து தான் இந்த ஸ்டெப்பு போடணும். நான் ஒரு டைம் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 1 ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் I. இதோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம ப்ரூஃப் தட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இசட்டோட லெட் இசட் நம்ம வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். லெட் இசட் ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 பவர் √4ன்னு இருக்குது பாருங்கள். அந்த √4 தான் பவர் 1/4 நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். -1னா உங்களுக்கு தெரியும், cos π + I sin π ரைட் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 சம் பார்த்துருக்கோம். பவர் 1/4. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா 2k π ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2k π + π + I sin 2k π + π பவர் 1/4. நெக்ஸ்ட்டு டிமாரி தியரம் படி பவர் 1/4 நம்ம வந்து காஸ் பக்கத்துலேயும் சைன் பக்கத்துலேயும் ரைட் பண்ணிக்கிறோம். cos 1/4 2k π + π + I sin 1/4 2k π + π. கேவோட வேல்யூ டிவைடில் அதை நம்ம 4 இருக்கிறதால நம்ம 3 வரைக்கும் எடுத்துக்கணும். k = 0 1 2 3 when k = 0. இப்போ கேக்கு வந்து பார்த்திங்கன்னா k இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ cos π/4 + I sin π/4 மட்டும் வரும். ஏன்னா அடிஷனாக இருக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு k = 1 போடுங்க. அப்போ 1 2s are 2. அப்போ 2π ஒரு பை ஆட் பண்ணிங்கன்னா 3/4. அதே மாதிரி I sin 3/4 அதே தான் வேல்யூ வரும். ஓகே, இந்த 3/4 நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். π - π/4 நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3/4ஓட வேல்யூ வந்து நம்ம டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் 5 - π/4 நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் I sin π - π/4. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். 4π ஒரு 4πயில் பை போச்சுன்னா 3/4 ஆன்சர் வருதுங்களா? இப்போ ஓகே, cos π - θனா நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். cos π - θனா ஃபார்முலா வந்து -cos θ. அதேமாதிரி sin π - θனா sin θ. ஓகேங்களா? அப்போ தீட்டான்றது இந்த π/4. அப்போ cos π/4 ப்ளஸ் I sin π/4 ரைட் பண்ணிக்கிறோம். -cos π/4ஓட வேல்யூ 1/2 sin π/4ஓட வேல்யூ 1/2. 45 டிகிரியில் காசும் சைனும் நமக்கு சேமாக இருக்கும் இல்லைங்களா? ஓகே, 1/√2 நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ -1 ப்ளஸ் I. இது ஒரு ஆன்சர். k = 2 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ காஸ் கேக்கு வந்து 2 அப்ளை பண்ணுங்கள்.
2 2s are 4 4 பையும் ஒரு பையன் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்னது 5/4. அதாவது ஒரு ஆட் நம்பராக வந்துச்சுன்னா நமக்கு ஆட் நம்பராக தான் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு காஸ் 5/4 அதுக்கடுத்து 3/4 அதுக்கடுத்து 5/4 அதுக்கடுத்து 7/4 அதுக்கடுத்து 9/4 அது மாதிரி ஆட் நம்பராக தான் வரும். ஒரு ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பராகவே நமக்கு வரும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. காஸ் 5/4 ப்ளஸ் ஐ சைன் 5/4 நம்ம வந்துச்சு ஆன்சர். இந்த 5 + 5/4 நம்ம இப்படி செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. 4π கிராஸ் மல்டி பண்ணிங்க 4π + π ஆட் பண்ணிங்கன்னா 5/4 வரும். ஓகே, இப்போ பாருங்கள், காஸ் பை ப்ளஸ் தீட்டானாலும் பை மைனஸ் தீட்டானாலும் மைனஸ் காஸ் தீட்டா தான். இதே சைனுக்கு பை மைனஸ் தீட்டானா நமக்கு சைன் தீட்டா, சைன் பை ப்ளஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பை மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா, பை ப்ளஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, இப்போ ரெண்டுமே நமக்கு மைனஸு. இதோட வேல்யூ -1/√2, இதோட வேல்யூ -1 i/√2. ஏன்னா i இருக்குது இல்லையா. இப்போ 1/√2 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா -1 -i. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வென் k = 3 அப்ளை பண்ணுறீங்க. கேக்கு பதிலாக வந்து 3 அப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6 வரும். 6πயும் ப்ளஸ் பையும் ஆட் பண்ணிங்கன்னா 7/4 ப்ளஸ் i sin 7/4. இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், காஸ் 2π - π/4. ஏன்னா 4 2s are 8, 8ல் ஒரு 8πயில் ஒரு பை போச்சுன்னா 7/4 வேல்யூ வருது பாருங்கள். ப்ளஸ் i sin 2πலேருந்து -π/4 சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்ப்பா 2πனா 360 டிகிரி. நேற்று கூட நம்ம ஒரு சம்மை பார்த்ததும் எஸ்டர்டே கிளாஸில். 2π - π/4 360 டிகிரி மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டாவாக தான் மாறும், ப்ளஸ் காஸ் தீட்டாவாக மாறும். ஆனால் சைனில் 360 டிகிரி மைனஸ் தீட்டானா நமக்கு மைனஸ் சைன் தீட்டாவாக மாறும். நான் நேற்று சம்மிலே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதனால் நோட் பண்ணிக்கிங்க. காஸ் 2π மைனஸ் தீட்டானா நமக்கு வேல்யூ என்னப்பா மைனஸ் காஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா. இதே வந்து சைன் 2π மைனஸ் தீட்டானா நமக்கு மைனஸ் சைன் தீட்டா. இதெல்லாம் நோட் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எடுத்து எப்போ பார்த்தாலும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா. அப்போ 2 மைனஸ் தீட்டானா நமக்கு காஸ் தீட்டாவாக சேஞ்ச் ஆகிடும். 2π மைனஸ் தீட்டானா சைன் தீட்டாவாக மைனஸ் சைன் தீட்டாவாக சேஞ்ச் ஆகும். இதோட வேல்யூ 1/√2 -i/√2. 1/√2 காமனாக எடுத்திங்கன்னா 1 - i. ஹென்ஸ் 4 ரூட்ஸ் ஆர் நமக்கு என்னென்ன ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√2 1 + i ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1/√2 -1 + i ரூட் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1/√2 -1 - i ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1/√2 1 - i வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் இது வந்து பாருங்கள் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு ரைட் பண்ணிக்கிறோம். இதோடைய ஷார்ட்கட்டு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 1 ப்ளஸ் ஆர் மைனஸ். இதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூவே வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒரு 4 சம்மு பெண்டிங் இருக்குது. அதோட இந்த சாப்டர் வந்து ஓவர் ஆகிடுச்சு. நம்ம டெஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம 2.5 வரைக்கும் எழுதிக்கிறோன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2.6லேருந்து ஒரு டெஸ்ட்டு வந்து என்றைக்கு எழுதலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.